ட்ரீம்லேண்ட் காட்டுல ரொம்பவே பயங்கரமான விஷயம் நடந்துகிட்டு இருந்தது. யார பார்த்தாலோ பயத்துல அவங்களோட முகமே மாறி போயிருந்தது. கொஞ்ச நாளாவே இந்த காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் பறவைகள் எல்லாமே மாயமாகிட்டே இருந்தது. ஒரு நாள் காலையில சுன்முனோட குழந்தை கூட மாயமாகிடுது. பாவம், அது ரொம்பவே கஷ்டத்துல அதோட குழந்தைய தேடி அழுதுட்டு இருந்தது. பிள்ளை, என்னோட சின்ன பிள்ளை, நான் காலையில என்னோட குழந்தை இங்க விட்டுட்டு தானே நான் சாப்பாடு கொண்டு வர போனேன். வந்து பார்த்தா என்னோட குழந்தை இங்க இல்ல. அவன் எங்க போயிருப்பான்? அவனுக்கு ரெக்கைகள் கூட சரியா வரல. காட்டுல இருக்க எல்லா விலங்குகளும் சுன்முனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தது. ஆனா ஒரு குழந்தைய எழுக்கிற அந்த வலி ஒரு அம்மாக்கு தான் தெரியும். ஏன்னா அம்மா தானே. பிண்டு குரங்கு சின்முனோட ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவன் கூட வந்து சின்முனுக்கு ஆறுதல சொல்றான். சின்முன், இனி எத்தனை நாள் இப்படி ஆளுவேன்? உன் குழந்தைய தேடிக்கிட்டு தானே இருக்கோம். எதுக்கு நீ இப்படி வருத்தப்படுற? நாங்க இருக்கோம், தேடி கொடுக்குறோம். பிண்டு, நான் ஒரு அம்மா. அத சொல்லக்கூடாதுன்னு தான் விரும்புறேன். ஆனா நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். கொஞ்ச நாளா விலங்குகள் காணாம போய்கிட்டு இருக்கு. அதுங்க கிடைக்கல. எவ்வளவு தேடிட்டோம், ஆனாலும் நம்மனால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்குது. லக்கி யானை, டிங்கு கொக்கு, டேஞ்சோ கழுதை, அப்புறம் சேத்தக் குதிரை எல்லாரோட கண்கள்ல கண்ணீர் இருந்தது. போன மாசம்தான் சின்முனோட குழந்தைக்கு அவங்க எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே பண்ணிருப்பாங்க. அன்னைக்கு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாமே முடிஞ்சு போயிருக்கு. இந்த காட்டுக்கு யாரோ கண்ணு பட்டிருக்கு டிங்கு. எல்லாருமே எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். என்ன சொல்கிறது கழுத, இந்த காட்டில் வாழ்கிற நண்பர்கள் அப்புறம் இந்த அழகான காட்டை பற்றி நினைக்கும் போதே ரொம்ப வருத்தமாக இருக்க. இப்படியே ஒருத்தராக காணாமல் போய்கிட்டே இருந்தா ஒரு நாள் இந்த காட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. அத சொல்லிட்டு இருக்கும் போதே டிங்கு பாவம் அழ ஆரம்பிச்சிடுறாரு. மறுநாள் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, லக்கி யானையோட வீட்டுக்கிட்ட அழ சத்தம் கேக்குது. அதோட குழந்தை டப்பு கூட காணாம போயிட்டான். டம்பு, என் மகனே டம்பு, ஏன் சொல்லோ, நீ எங்கடா போத? வந்துடுற. எப்படி ஆயிடுச்சு? ஐயோ கடவுளே, என் பையன் எப்படி இருக்கானோ, எங்க இருக்கானோ தெரியலையே. எல்லா விலங்குகளும் ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. காட்டுல நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்த கிரீன்லாண்ட் காடோட ராஜாக்கு கூட ரொம்பவே கஷ்டமா இருந்தது. கிரீன்லாண்ட இந்த மாதிரி ஒரு ஆபத்தான விஷயத்துல இருந்து காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனா என்ன பண்றது? எவ்வளவு யோசிச்சாலும் அவருக்கு என்ன பண்ணணும்னு தோணவே இல்ல. கடைசியா அவர் ஒரு விஷயத்த டிசைட் பண்றாரு. ஏன் நண்பர்களே, இப்போ நாம ஒரு கஷ்டத்துல வந்து மாட்டிக்கிட்டோம். நம்மளோட எதிரி காட்டு விலங்குகளை யார் இந்த மாதிரி மாயமாக்கிக்கிட்டே இருக்கிறது? எங்க இருக்கானோ, அவன் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டா இருக்கான்னு எனக்கு தெரியல. அவனை பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியலனா அவனை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்போ நாம என்ன பண்றது? எப்படியோ போனா நம்ம காடு சுடுகாடாயிரும். இந்த ட்ரீம்லாண்ட் காட்டை எவ்வளோ அன்பா பண்ணி வச்சிருக்கோம். இந்த காட்டுல இப்படி நடக்கிறது என்னால பார்க்க முடியல. அப்படி சொல்லி லக்கி ரொம்பவே ஜோரா அழ ஆரம்பிக்குது. லக்கி சகோதரா, அழுகாதப்பா, தைரியமாயிரு. அன்னைக்கு ஷேர் சிங் ட்ரீம்லாண்ட்ல இருக்கிற எல்லா ஜந்துகளுக்கும் ஒரு ரூல் போடுறாரு. அதனால இதுல இருந்து எப்படியாவது தப்பிக்கலான்னு. ட்ரீம்லாண்ட் காட்டு என் நண்பர்களே, உங்க எல்லார்கிட்ட நான் ஒன்று கேட்டுக்கிறேன். இந்த கஷ்டத்துக்கு நாம ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிற வரைக்கும் எல்லாருமே அவங்கவுங்க வீட்லயே இருங்க. எனக்கு தெரியும் சாப்பிட நீங்க கண்டிப்பா வெளியே வந்தாகணும்னு. அப்படி போகும்போது குரூப்ல போங்க, யாராச்சும் கூட்டிட்டு போங்க. எப்பவுமே தனியா போகவே போகாதீங்க. வீட்டுல யாரையும் தனியா விடாதீங்க. ஷேர் சிங் அப்படி சொன்னதை கேட்ட யாருக்குமே அது பிடிக்கல. ஆனாலும் அதை விட்டா வேற வழி இல்ல. அதனால அவர் சொன்னதுக்கு எல்லாரும் சரின்னு சொல்றாங்க. ட்ரீம்லாண்ட் காட்டுல ஜந்துகள் இருந்தா கூட ஜந்துகள் இல்லாத ஒரு காட்டு மாதிரி தான் அது தெரியும். அன்னிலிருந்து யாரும் விளையாடவும் வரல, வெளியவும் வரல. தேவைப்பட்டப்ப எல்லா ஜந்துகளும் கண்டிப்பா வெளியே வரும். ஆனா குரூப்பா தான் வெளியே வரும்.
கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நடந்த கதை. ராத்திரி நேரம் மோண்டுமான் அதோட வீட்ல தூங்கிக்கிட்டு இருந்தது. அப்ப வீட்டு முன்னாடி யாரோ கதவை தட்டுறாங்க. மோண்டோ, மோண்டோ, அட மோண்டோ, கொஞ்சம் கதவை தரடாமா. மோண்டோ என்ன நினைக்குதுன்னா இது எல்லாமே ஒரு கனவு அப்படின்னு. ஆனா சடனா கண்ணை திறந்து பாக்குது. அப்போ அது அவங்க அம்மாவோட குரலை கேக்குது. அட இது அம்மாவோட குரல். அம்மா எப்போ வெளியே போனாங்க? ஆனா மோண்டுக்கு அவங்க அம்மா எப்ப வெளியே போனாங்கன்னு புரியல. அதுக்கு ரொம்பவே பயமா இருந்தது. ஆனாலும் அது தைரியமா எழுந்து டோர் கிட்ட போகுது. அப்புறம் இப்படின்னு கேக்குது. அம்மா எப்போ நீ வெளியே போன? அட மகனே, ரொம்ப நாளா வீட்டிலேயே இருக்கோம். சாப்பிட வீட்ல எதுவுமே இல்ல, அதனாலதான் வெளியே வந்தேன். மகனே சீக்கிரமா கதவை தரு, அதுக்கப்புறம் நானும் காணாம போயிட போறேன். மோண்டோட அம்மா இப்படி சொன்னது கேட்ட உடனே மோண்டோ உடனே கதவை திறந்துடுது. வெளியே அவங்க அம்மா தான் இருந்தாங்க. சீக்கிரம் கதவை மூடிடு மகனே. மோண்டோ சீக்கிரமா அந்த கதவை சாத்திடுறான். மறுநாள் ஒரு அழையோட தான் அந்த நாளே ஆரம்பிக்குது. மோண்டோட அம்மா அழுதுட்டு இருப்பாங்க. என்னோட பையன் மோண்டு காணாம போயிட்டா. ஷேர் சிங் சொன்ன மாதிரி தான் நாங்களும் நடந்துக்கிட்டோம். ஆனா எப்படி என்னோட பையன் காணாம போயிட்டான்? இது நடந்த 2 நாளைக்கு அப்புறம் ஒரு காண்டாமிருகம் கூட காணாம போயிடுது. மறுபடியும் ஷேர் சிங் எல்லாரையும் மீட்டிங்காக கூப்பிடுறாரு. ஷேர் சிங் சொன்ன மாதிரி நடந்துகிட்ட பிறகு கூட நிறைய விலங்குகள் காணாம போயிட்டு இருந்தது. ரொம்பவே கவலைக்கூடிய விஷயமா இருந்தது. இப்ப ஷேர் சிங் காட்டு விலங்குகளுக்கு என்ன சொல்லுவாரு? அவரால எதுவுமே பேச முடியல. அதே நேரத்துல அங்க ஒரு கப்பு ஸ்வான் வந்தது. அது சொல்ற விஷயத்த கேட்ட எல்லா ஜந்துகளும் ரொம்ப ஆச்சரிய போறாங்க. சிங்கராஜா, எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த காட்டு விலங்கெல்லாம் எங்க போய்கிட்டே இருக்காங்கன்னு. யார் மாயமாக்குறாங்கன்னு கூட எனக்கு தெரியும். கருப்பு ஸ்வான் ஒரு மெஜிஷியன். ஆனாலும் ஒரு நாளும் கூட அதோட மேஜிக் வித்தைகளை தப்பா பயன்படுத்துதில்ல. அதோட மேஜிக்கால ஜந்துகளுக்கு எப்பவுமே உதவி தான் பண்ணும். ஆனா 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, கருப்பு ஸ்வான் அதோட மேஜிக் புக்கை தேடிட்டு இருந்தது. ஆனா அதுக்கு அதோட புக் கிடைக்கல. என் மந்திர புத்தகம் எங்க போச்சு? நான் இங்க தானே வச்சிருந்தேன். கருப்பு ஸ்வான் அதோட மேஜிக் புக்கை தேடுறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணுது. ஆனா அதுக்கு அது கிடைக்காததால ரொம்ப கவலையா இருந்தது. அதுக்கப்புறமா அதோட புக்கை கண்டுபிடிக்கிறதுக்காக அது வீட்ல இருக்கிற ஒரு மாயா கண்ணாடி கிட்ட சொல்லுது. மந்திர கண்ணாடி, நீ சொல்லு, என் மந்திர புத்தகம் அது எங்க இருக்கு? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மாயா கண்ணாடியில இருந்து ஒரு புகை வருது. அப்புறம் நடந்த எல்லா விஷயமும் அந்த மாயா கண்ணாடியில தருது. முகாம்போ பாம்பு அதோட வீட்டுக்குள்ள வந்து எப்படி அந்த மாயா புக்க கொண்டு போகுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கண்ணாடி காட்டுது. சிங்கராஜா, மலைப்பாம்பு தான் அந்த மந்திர புத்தகத்தை தப்பா யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த மந்திர புத்தகத்தை அது உபயோகப்படுத்திருக்கு. அதை வச்சு யாரோட உருவத்திலையும் அவங்க மாறலாம். அவங்களோட குரல்ல கூட அவங்க பேசலாம். அந்த மலைப்பாம்பை நான் சும்மா விட மாட்டேன். அதை எப்படி அடிக்கிறேன்னு பாரு. ஆனா கருப்பு அன்னப்பறவைய எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு? எல்லா விலங்கையும் அது கொண்டு போட்டுருச்சா? இல்ல, அவ யாரையும் கொல்லல. ஆனா நாளைக்கு எல்லாரையும் கொல்ல போறான். ஏன்னா நாளைக்கு அமாவாசை. அவன் எல்லாரையும் கொன்னு பெரிய சக்திய அவன் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனோட எண்ணம் இந்த உலகத்துல எல்லா விலங்கோட ராஜாவாகணும். அவன் அந்த ராஜாவுக்கு நான் பேண்ட் அடிக்கிறேன். அமாவாசை நாளைக்கு தானே, இன்னைக்கு அங்க போலாம். ஷேர் சிங் காட்டோட எல்லா விலங்குகளோட சேர்ந்து அதோட குகை கிட்ட போறாங்க. சிங்கராஜா, எப்படியாச்சும் இந்த புத்தகத்தை நாம நம்ம கையில எடுத்துக்கணும். இல்லைன்னா அது நமக்கு ஆபத்தா முடியும். ஏன்னா அந்த மந்திர புத்தகம் இல்லாம அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அது சரி, அந்த புத்தகத்தை யார் எடுத்துட்டு வருவான்? ஏன்னா யாராச்சும் உள்ள போனாங்கன்னா அவ கண்டுபிடிச்சிருப்பா. அவர் சொன்னதை கேட்ட உடனே கருப்பு ஸ்வான் அதோட கண்ணை மூடி ஒரு மந்திரத்தை சொல்லுது. கோயிலுக்கு போனா எல்லாருமே எடுப்பாங்க காவடி, சீக்கிரவா பாம்பை கூப்பிடுற மகுடி. அப்ப சடனா அங்க ஒரு மாயா மகுடி வருது. அப்ப அந்த பறவை அத கையில எடுத்துக்கிட்டு இப்படி சொல்லுது. சிங்கராஜா, இது சாதாரணமான மகுடி இல்ல.
மந்திர மகுடி. இதை வாசிச்சா எவ்வளோ பயங்கரமான பாம்பு கூட நடனமாடும். ஆனால் இதை ரொம்ப சக்திசாலி அவங்க தான் வாசிக்க முடியும். நீங்கள் ரொம்ப சக்திசாலி, அப்படி ராஜாவும் கூட. அதனால இதை நீங்கள் தான் வாசிக்கணும். ஷேர்சிங் உடனே கருப்பு ஸ்வான் கிட்ட இருந்து வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலே முகாம்போ பாம்பு டான்ஸ் ஆடிக்கிட்டே வெளியே வந்துடுது. அதை பார்த்து எல்லா ஜந்துகளும் ஷாக் ஆகுறாங்க. அது முழுசா வெளியே வந்த உடனே கருப்பு ஸ்வான் அதோட குகைக்குள்ள போகுது. அதோட மாய புக்க மட்டும் அதை வெளியே கொண்டு வரல. அங்க இருந்த எல்லா ஜந்துகளையும் அது கூட கூட்டிட்டு வந்துடுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஷேர் சிங் வாசிக்கிறத நிறுத்தி முகாம்போ பாம்போட கழுத்தை பிடிக்கிறாரு. விட்ரு விட்ரு, என்ன சிங்கராஜ், என்ன விட்ரு. நீ யார்கிட்ட மோதிர தெரியுமா? என் மந்திர சக்தியால உன்னை நான் அழிச்சிருவேன். அப்புறம் எல்லா ஜந்துகளும் அது சொல்றத கேட்டு ஜோரா சிரிக்க ஆரம்பிக்குதுங்க. முகாம்போ பாம்பு பாக்குது. அது கடித்து வச்சிருந்த எல்லா ஜந்துகளும் கூட வெளியே இருந்தது. அத பார்த்த உடனே அதுக்கு ரொம்பவே கோவம் வருது. யாரு இவனை வெளியே விட்டாங்க? இரு, உங்க எல்லாரையும் நான் என்ன பண்றேன்னு பாரு. இந்த புத்தகத்தை வச்சு தானே நீ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது என்கிட்ட இருக்கு. என் புத்தகம், என்னோட புத்தகத்தை கொடுத்துறாத. இல்லைனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நான் தான் உன்னை சும்மா விட மாட்டேன். அடிச்சு உன்னை ஆப்பளமாக்குறேன் பாரு. அதுக்கப்புறம் ஷேர் சிங் அதை நல்லா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஐயோ அம்மா, என்ன விட்டுருங்க, என்ன கொண்டு போடாதீங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். என் தப்பை நான் ஒத்துக்கிறேன். என்ன விட்டுருங்க. ஷேர் சிங் அத அடிச்ச அடியில அது ரொம்பவே டயர்டாயி படுத்துடுச்சு. அது எல்லா ஜந்துகளோட கால்ல விழுந்து என்னோட உயிரை காப்பாத்துங்கன்னு வேண்டிக்குது. எல்லா ஜந்துகளும் அத பார்த்து ரொம்பவே பாவம்னு தோணுது. அதுக்கப்புறம் போனா போதுன்னு விட்டுடுறாங்க. இனிமே ட்ரீம்லேண்ட் காட்டுக்குள்ள நீ வரவே கூடாது. வந்த இந்த உலகத்திலே நீ இருக்க மாட்டேன். அட, இந்த ட்ரீம்லேண்ட் மட்டும் இல்ல, இனிமே எந்த காட்டுக்கும் நான் போகவே மாட்டேன். நான் இமயமலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அது அங்க இருந்து கிளம்பி போயிடுது. அப்புறம் எல்லா ஜந்துகளும் ரொம்பவே சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க.